இதமான தென்றல் காற்றில் அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 18, குறள் எண் 172. வெகாமை படுபயன் வெக்கி படுபவ செய்யாவர் நடுவன்மை நாணுபவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிறர் பொருளை வவ்வினால் தமக்கு வரும் பயனை விரும்பி அது வவ்வுதற்கு பழியின் கண்ணே படுஞ்செயல்களை செய்யார். நடுவுநிலைமை அண்மையை அஞ்சுபவர். அடுத்து சுருக்கமாகவும் புரிவதாகவும் சொல்கிறேன். நடுவு நிலைமை அல்லாதவற்றை கண்டு நாணி ஒதுங்குகின்றவர் பிறர் பொருளை கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களை செய்யார். நடுவு நிலைமை வகிப்பவர் பிறர் பொருளை கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களை செய்யார். அவர் நிச்சயமாக நடுவுநிலைமை வகிப்பவர் ஒரு தீய செயல்களை செய்ய மாட்டார். அதுதான் என்னுடைய கருத்து. அப்போ அதாவது ஒவ்வொரு குறளிலும் ஒவ்வொரு அர்த்தம் வச்சிருப்பார் அவர். அடுத்து ஒரு குறளையும் பார்ப்போம். குற்றம் அதிகாரம் 44, குறள் எண் 432. குற்றம் கடிதல். இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உபகையும் ஏதம் இறைக்கு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வேண்டும் வழிப்பொருள் கொடாமையும் நன்மையின் நீங்கிய மானமும் அளவிறந்த உபகையும் அரசனுக்கு குற்றம். பொருள் கொடாத தன்மையும் மாட்சிமையில்லாத மானமும் தகுதியற்ற மகிழ்ச்சியும் தலைவனாக இருப்பவனுக்கு குற்றங்களாகும். இது மன்னராட்சியிலே சொல்லியிருக்கிறார் அவர். இப்போது மக்களாட்சியிலே இருக்கிறது. மக்களாட்சியில் உள்ள தலைவர்கள், மக்களாட்சியில் உள்ள மாநில முதல்வர்களும் சரி, மத்தியிலுடைய பிரதம மந்திரியும் சரி, தலைவனாக இத்தகைய குணம் உள்ளவர்கள் தலைவனாக இருப்பவனுக்கு குற்றங்களாகும் என்கிறார். அப்போ ஒரு அரசனுக்கே புத்தி சொல்கிறார், எப்படிடா நீ வாழணும் அப்படின்றது. அது மாதிரி இன்னும் ஒரு உதாரணத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு தமிழறிஞர்கள் கூடிய சபை, அந்த சபைக்கு ஒரு இயக்கம் வச்சுருக்காங்க. அந்த இயக்கத்தில் தலைவராக இருக்கவன் நல்ல அறிவு உடையவனாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவன் நல்ல கல்வி கற்றவனாக இருக்க வேண்டும். கற்றோர் சபையினில் நல்லவன் இருக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க. அந்த கற்றோர் சபையிலே ஒரு இயக்கம் வச்சிருக்கவனுக்கு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்துக்கு சும்மா சரியாக ஒரு அறிவில்லாத படிப்பில்லாத ஒருத்தனை போய் தலைவனாக ஏற்றுக்கொண்டால் அந்த இயக்கம் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு அந்த இயக்கத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடாது என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருப்பார். இது அரசியல்வாதிகளும் தெரிந்து கொள்ள வேண்டிய குறள். எல்லாருமே தெரிந்து கொண்ட பெரிய குறளுங்க. இது முக்கியமான குறளுங்க. அதாவது ஒரு அறிஞர்கள் சபையில் அந்த தலைவர் யார், அவர் என்ன செய்கிறார், எப்படி இருக்கிறாரு, அவருடைய ஆரம்பத்தில் அவர் என்ன வேலை பார்த்தாரு, இப்போ எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கார் அவர், அல்லது எத்தனை மேடைகளில் பேசியிருக்கிறாரு அப்படின்னு அவரை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு தான் அந்த அறிஞர்கள் சபை கூட வேண்டும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உள்ளது இன்றைக்கி உண்மையாக இருக்கிறது. சில நடக்குது. அதனால தான் அற்புதமாக அவர் சொல்லியிருக்காரு. அதை சிந்திச்சு பாருங்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவரை எவரும் ஏமாற்ற முடியாதுங்க. அவருடைய குரல் வழி வந்தவன் தான் மனிதன். மனிதனுக்கு கூறிய அறிவுரை. மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். மாறாக இப்போ ஒரு திருடன் இருக்கிறான், அவனை போய் நம்ம அவனை திருட்டு பயிலை அப்படின்னு சொல்ல முடியுமா? திருடாதேன்னு சொல்ல முடியுமா? திருடாதேன்னு தான் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருக்கிறார். திரைப்பட பாடல்கள். திருடாதே தம்பி திருடாதே அப்படி எழுதியிருக்காரு. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும்.
என்ன அற்புதமாக பட்டுக்கோட்டை ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவர் அவ்வளவு பெரிய அறிவு நாணம் உள்ளவர், கவிதை திறன் உள்ளவர். 28 வயதிலே இறந்து விட்டார். அதுதான் நமக்கு இழப்பு. அப்படிப்பட்டவர்களாம் இருக்கணுங்க. அவங்க அது இருந்தால் தான் நமக்கு நல்லது ஆகும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரல் பார்ப்போம்.